அறிவுரையும் வழக்கினிலே நீதியையும் உனக்காக நிலைநாட்டுவே. உன்னுள்ளம் ஆய்ந்தறிவேன், உண்மையினை உய்த்துணர்வேன், நிலைக்குலைய விடவே மாட்டேன். குழப்பத்தில் அறிவுரையும் வழக்கினிலே நீதியையும் உனக்காக நிலைநாட்டுவே. உன்னுள்ளம் ஆய்ந்தறிவேன், உண்மையினை உய்த்துணர்வேன், நிலைக்குலைய விடவே மாட்டேன். பொல்லாரின் சூழ்ச்சிகளில் நீ சிக்கி தவிக்காமல் உனக்குள்ளே வாசம் செய்வேன். பொல்லாரின் சூழ்ச்சிகளில் நீ சிக்கி தவிக்காமல் உனக்குள்ளே வாசம் செய்வேன். தாயாக நான் இருப்பேன், தனிமையை நீ வெல்லுவாய். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. ஆண்டவர் இயேசு ஒரு நாள் ஒரு தொழுகை கூடத்திற்கு செல்கிறார். அந்த இடத்திலே கை சூம்பிய ஒரு மனிதன் கிடக்கிறான். ஆண்டவர் அவனை ஓய்வு நாளில் குணப்படுத்துவாரா என்று மீண்டுமாய் அந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் பார்த்து கொண்டிருந்தது, கண்காணித்துக் கொண்டிருந்தது, நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது. ஆண்டவர் இயேசு எழுந்து நடுவே நில்லும் என்று சொல்லி அந்த மக்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா என்று சொல்லி மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 5வது இறைவார்த்தையில் கையை நீட்டும் என்று சொல்லி அவர் உடனே கையை நீட்ட அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது என்று இறைவார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் நன்மை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்ய வேண்டும், நன்மையை நாடி தேடி செய்ய வேண்டும். அதற்காகவே இறைவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார், உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார். நன்மைகள் செய்வோம், ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிரோடு உயிராக உன்னில் கலந்தே, உன் பணிவாழ்வின் ஊற்றாக உன்னில் நிறைந்தே, நான் உன்னை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உன்னை தேற்றுமாயன், நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே.